Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன் உடைய ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. TNPSC தரப்புல இருந்து ஹால் டிக்கெட் வந்து எப்படி உங்களோட மொபைல் ஃபோன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் TNPSC வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. இது உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். TNPSC வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணி உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2025 நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து 7 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து TNPSC Group 4 உடைய நோட்டிபிகேஷன். அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். 25/7 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த நம்பர் அப்படியே நீங்க வந்து ஒரு டைரியில வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்க வந்து டாஸ்க்போர்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 7ல Group 4 எக்ஸாமினேஷனுடைய ஹால் டிக்கெட் அப்படிங்கிற டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டியில டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்கும். ஸ்டார்டிங்ல வந்து 25/7 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நம்பர் அப்படியே ஃபுல்லா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல ஃபுல்லா முழுமையா டேட்டு மந்த் இயர் இதையும் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். சிங்கிள் பேஜில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இதுதான் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த லொக்கேஷனில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர் நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து எந்த டேட்டில் எந்த டைமிங்லேருந்து வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம்ங்கிறது வந்து உங்களுக்கு 8:30. உங்களுக்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய டேட் டைமிங் வந்து உங்களுக்கு 9 o'clock. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து உங்களுக்கு 9:30 அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டைமிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. போகும்போது எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ப்ளஸ் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் இதை மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து ஒரு 2 பென் வந்து எடுத்துகிட்டு போங்க. இதை மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து கொண்டு போகணும். இதை தவிர எதுவுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது. அது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முழுசாக நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிரச்சனை ஏதாச்சும் டிஎம் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். TNPSC Group 4 எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம சேனல் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.